வேலூர் மாவட்டம் விருதம்பட்டு காவல் நிலைய காவலர் அருண் கண்மணி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஜான்சன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஜான்சன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் ரவீனா. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த விருதம்பட்டு காவல் நிலையத்தில் 2ஆம் நிலை காவலராக பணியாற்றி வருபவர் அருண் கண்மணி குடிபோதையில் காட்பாடியிலிருந்து குடியாத்தம் நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் கடந்த 24ஆம் தேதி கேவிக்குப்பம் நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது ஷூ கம்பெனி வேன் ஓட்டுநருக்கும் இருசக்கர வாகனத்தில் சென்ற காவலர் அருண் கண்மணிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து கேவிக்குப்பம் காவல் நிலையத்திற்கு வேன் ஓட்டுநரை அடித்து இழுத்து சென்று வேன் ஓட்டுநர் மீது வழக்கு பதியும்படி ரகளையில் ஈடுபட்ட காவலர் கண்மணியை காவல் நிலையத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இந்த நிலையில அவர் மதுபோதையில் தனது அணிந்திருந்த ஒட்டுமொத்த துணியையும் கழட்டி நிர்வாகமாக நின்றதால் 2 பெண் காவலர்கள் அங்கிருந்து அலறி அடித்து ஓட்டம் பிடித்த நிலையில ஆண் காவலர் ஒருவர் அவரிடம் சமாதானம் பேசி துணியை அணியும்படி அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி போதையில் இருந்த அருண் கண்மணியை பரிசோதனைக்காக குடியாத்தம் தலைமை மருத்துவமனைக்கு கேவிக்குப்பம் போலீசார் அழைத்து சென்றனர். அங்கு பணியில் இருந்த அரசு மருத்துவரிடம் தகராறில் ஈடுபட்ட அருண் கண்மணி அங்கே இருந்த கண்ணாடி கதவை உடைத்து சேதப்படுத்தியுள்ளார். இதனை அடுத்து போதையில் இருந்த இவரை அருண் கண்மணியை பொது சொத்து சேதம் விளைவித்தல் மற்றும் தகராறில் ஈடுபட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த கேவிக்குப்பம் போலீசார் மேலும் குடியாத்தத்தில் மருத்துவரை பணி செய்ய விடாமல் இருந்ததாகவும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்ட அருண் கண்மணி காவலருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் ஈடுபட்டதால் அருண் கண்மணியை தற்பொழுது வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஏற்கனவே இவர் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பானிபூரி கடைக்காரர் ஒருவரை மதுபோதையில் தாக்கிய வழக்கில் அப்பொழுது இருந்த மாவட்ட கண்காணிப்பாளர் மதிவாணன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.